தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எப்போ ஊதுவாங்க? ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார். எப்போ ஃபவுல் நடக்குதோ அப்போ தான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில் எப்போ தவறு நடக்குதோ அப்போ நம்ம குரல் ஒலிக்கும். நீங்களே சொல்லுங்க, இப்ப இருக்கிற தீய சக்தி திமுகவோட ஆட்சியில எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபவுல் அதிகமா நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எந்த அமைச்சர் அதிகமா ஃபவுல் பண்றாரு? அதெல்லாம் கூட சின்ன ஃபவுல் தான். ஆனா பெரிய ஃபவுல் யார் தெரியுமா பண்றாரு? அந்த பெருமை நம்ம சிஎம் சாருக்கு தான் போவோம். ஏன்னா ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுதான், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதா. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவன் தான், அந்த முறையில் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு, இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில் மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது? வேற ஸ்டைல கேட்டு பார்ப்போம். நம்ம வடிவேல் சார் ஒரு இதுல சொல்லுவார், ஒரு வைன் ஷாப்ல நைட் மாட்டிப்பாரு. வைன் ஷாப் ஃபோன் பண்ணி, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு கேட்பாரு. அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணி, சிஎம் சார், ஹலோ சிஎம் சார், எப்ப சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? நம்ம எல்லாரும் கேட்கணும். சிஎம் ஆபீஸ் நம்பர் இருக்கு, நாம எல்லாம் போன் பண்ணணும். அப்போ வாச்சும் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வேற எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு. பார்க்கலாம். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்றோம். ஆனா களத்துல போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது வெளியே சொல்ல முடியல, சொல்றதுக்கு பயமா இருக்கு சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் கட் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு சார் சொல்றாங்க. அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்தலில் பாப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. தமிழக மக்களுக்கு டெல்லி மக்களோட அரசியல் அறிவு கம்மியா, அரசியல் முதிர்ச்சி கம்மியா? பகுத்தறிவு பிறந்த ஊர் இது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு மிக மிக அதிகம். அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க இத்தனை வருஷமா. அந்த வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. 2026 அந்த வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எடுத்து சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நமக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வடிவேலு இந்த சின்னத்தை பத்தி சொல்லிக்கிறேன். வடிவேல் சொல்லுவார்ல, அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி கொடுத்தாம்பார் சின்னம் நமக்கு விசில் சின்னம். இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மூலம் முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சொல்றோம், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.